இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கேடகமானவர். உங்கள் மேல் வரும் சாத்தானின் அம்புகளானாலும் சரி, கோப ஆக்கினையின் அம்புகளானாலும் சரி, நியாய தீர்ப்பின் அம்புகளானாலும் சரி, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து மீட்க உங்களுக்கு அவர் கேடகமானார். உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உபாகமம் 33:29 வாசிக்கிறோம். யுத்த களத்திற்கு செல்லும் வீரன் கேடகமில்லாமல் ஒருபோதும் செல்வதில்லை. கேடகம் வீரனை தற்காத்து கொள்வது மட்டுமல்ல, எதிராளியின் அம்புகளையும் தன்மேல் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறது. கேடகம் இருப்பது எத்தனை பாதுகாப்பானது! கர்த்தர் சிலுவையில் உங்களுக்கு கேடகமானார். உங்கள் மேல் வந்த நியாய தீர்ப்பை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் உங்களை மறைத்து கொண்டு உங்களுக்காக எனக்காக பாடுபட்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஏசாயா 53:5 வாசிக்கிறோம். அவரே எங்கள் கேடகமானவர். நீங்கள் தனியாக போராடவில்லை, உங்கள் முன்னால் ஒருவர் நிற்கிறார். அவரே எங்கள் கேடகம். அவரே எங்களை பாதுகாக்கிறவர். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். சங்கீதம் 115:9 வாசிக்கிறோம். அவரே எங்கள் கேடகம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன் என்கிறார். அவர் உங்களை பாதுகாப்பார். அவருடைய வழிகளிலே வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.